டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து குரூப் 4 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன ப்ரோ குரூப் 4 அப்படின்னா, 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு நீங்க விஏஓவா ஆகலாம். இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு வேலை காத்துட்டு இருக்கு. எவ்வளவு வேகன்சி தெரியுமா? கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வேகன்சி. முழு தகவலை டீடைலா இன்ச் பை இன்ச்சா சொல்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரையும் பாருங்க. ஓகே, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரூப் 4 போஸ்டிங்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். tnpsc.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோ வேணுமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரெஸ்பாண்ட் பார்த்து நான் நிச்சயமா வீடியோ போஸ்ட் பண்றேன். போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா 25 நாள்ல இருந்து லாஸ்ட் டேட் அடுத்த மாசம் 24ஆம் தேதி வரை டைம் இருக்கு. அதுக்குள்ளே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை நீங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ டைம்ல எடிட் பண்ணிக்க முடியும். அதற்கான டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாள்ல நீங்க கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதான் கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்பயே சூப்பரா கரெக்டா பண்ணிருங்க. டைம் இருக்கு, பொறுமையா டைம் எடுத்து கூட நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, என்னென்ன விதமான போஸ்டிங் அப்படின்னா, முதல் பதவியே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், அதாவது விஏஓ, 215 வேகன்சி இருக்கு. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜேஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல, மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்ல, ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல எல்லா இடங்கள்லயுமே கிட்டத்தட்ட 1600 வேகன்சி. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ஒரு 6 வேகன்சி 2 இதா பிடிச்சிருக்காங்க. அதாவது ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட்லயும் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன்லயும். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்னும் நிறைய கேட்டகரியில இருக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 46 வேகன்சி. அடுத்து நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேகன்சி ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், 239 வேகன்சி இருக்கு. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல வருது. அதே மாதிரி பாருங்க, இந்த முறை உங்களுக்கு தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன், அதாவது இந்த ஆவின் இருக்குல்ல, அதையுமே இதுல இணைச்சிருக்காங்க. பட் வேகன்சி சொப்ப எண்கள்ல தான் இருக்கு. அடுத்து பாருங்க, டைபிஸ்ட் கிட்டத்தட்ட 1100 வேகன்சி வந்து இதுல இருக்கு. ஸ்டெனோ டைபிஸ்ட் பாருங்க 335 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி பர்சனல் கிளர்க், அசிஸ்டன்ட் எல்லாமே இருக்கு. அதோட ரொம்ப 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 முக்கியமானது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேகன்சி இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்ட்ல 62, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்ல 35, ஃபாரஸ்ட் வாட்சர்ல 71, ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரிபிள் யூத்ல 24. அதே மாதிரி பாருங்க, ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் அப்படிங்கிறதுல ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லி மொத்தமா 3935, கிட்டத்தட்ட 4000 வேகன்சிங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, சிலபஸ் என்ன, எப்படி படிக்கிறது, அப்புறம் வந்து மார்க்ஸ் பேட்டர்னா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஓகே, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏஜ் லிமிட். இது ரொம்ப அட்டென்டிவா கவனிங்க. 1/7/2025 இந்த தேதியின் படிதான் இவங்க கேட்குற ஏஜ் லிமிட் உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஏஓக்கு மட்டும் ஒரு ஏஜ், மீதி உள்ளதுக்கு தனி ஏஜ். அதாவது விஏஓ பதவிக்கு மினிமம் 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதாவது 21 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கணும். நீங்க பிறந்து 21 வருஷம் ஆகியிருக்கணும். ஓகே, இதுதான் மினிமம் ஏஜ் லிமிட். ஓகே, மிச்ச பதவிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து நீங்க பொது பிரிவினர்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் பொது பிரிவினர் அப்படின்னா. ஓகே, அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் கார்டு, இந்த ஃபாரஸ்ட் தொடர்பான வேலை வாய்ப்புக்கும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதுல இருந்து 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி உள்ள வகுப்பினர், அதாவது பொது பிரிவினர் இல்லாம மீதி உள்ள வகுப்பினர் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி அப்படின்னா 21ல இருந்து 42 வயசு வரை அப்ளை பண்ணலாம் பிஏஓ பதவிக்கு. மீத உள்ள பதவிக்கு பாத்தீங்கன்னா 18ல இருந்து நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சினா 34, எஸ்சி, எஸ்சி, எஸ்டினா 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கும் 21ல இருந்து 37 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொரு விஷயம், இப்போ 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி இதுல கேட்டிருக்காங்க. நீங்க 10ஆம் வகுப்புக்கு மேல நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. 60 வயசு வரையும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. வெறுமனே 10வது வரை படிச்சிருந்தாதான் உங்களுக்கு இவங்க மென்ஷன் பண்ணிருக்கிற ஏஜ் லிமிட். 10ஆம் வகுப்புக்கு மேல நீங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா 60 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே, அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தரலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இது போன்ற பதவிகள் எல்லாத்துக்குமே மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th பாஸ்ங்க. 10th வந்து ஸ்டேட் போர்டோ, மெட்ரிகுலேஷனோ, சிபிஎஸ்சி, கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகே, 10th பாஸ். அதே மாதிரி பாருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுல ஆதி திராவிடர் இதுக்குமே வந்து 10th பாஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டிபார்ட்மெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு 10th பாஸ். ஏன் அப்படின்னா இதுல வந்து இந்த டிகிரி லெவல் வேகன்சிஸையுமே ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஆவின்ல உள்ள ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ் இதெல்லாம் 1-2 வேகன்சி தான் இருந்தது. அதுக்காக பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் சில டெக்னிக்கல் இதுவுமே வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். பிளஸ் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ்ல ஹையர், லோயர் தமிழ்லயும், இல்ல தமிழ்ல லோயர் இங்கிலீஷ்ல ஹையர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பாருங்க, டைப்பிஸ்ட் நிறைய வேகன்சி இருந்தது. 10th பாஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் வந்து கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப்பிங் பாஸ் பண்ணிருக்கணும். அதாவது ஹையர் ஆர் சீனியர் கிரேடு தமிழ்ல, அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் ஹையர் முடிச்சிருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது ஒன்னுத்துல ஹையர் ஒன்னுத்துல லோயர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு. அடுத்து ஸ்டினோ டைப்பிஸ்ட்டுக்கு அதுதான் 10th பாஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் வந்து ஸ்டினோ வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் ஹையர் முடிச்சிருக்கலாம். இல்ல எதுலாவது ஒன்னுத்துல ஹையர் ஒன்னுத்துல லோயர் வந்து முடிச்சிருக்கலாம். ஓகே, அதே மாதிரி பாருங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸ்க்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பாருங்க, எ பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ், அதாவது 12th பாஸ் பண்ணிருக்கணும். 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, பாட்டனி இதுல ஏதாவது ஒரு இடத்தை நீங்க சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருந்துக்கணும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு இதே தான் கல்வி தகுதி. ஆனா வந்து நீங்க வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்க வச்சிருந்துருக்கணும். பிளஸ் மினிமம் 3 years டிரைவிங் ஓட்ட தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ட்ரிபிள் யூத்ல இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரஸ்ட் கார்டுக்கு அதுதான் 12th வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸை எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். ஃபாரஸ்ட் வாட்சருக்குலாம் 10th ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 10th, ஃபாரஸ்ட் கார்டுக்கு 12th. ஆனா 12thல இந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சவங்க தான் எலிஜிபிள். சில பதவிக்கு கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பிகாமோ எம்காவோ நீங்க வந்து அந்த கோஆபரேட்டிவ் ரிலேட்டட்ல படிச்சிருந்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ல 10th மார்க் ஷீட் இது போன்ற விஷயங்கள் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த வேகன்சிக்கு மட்டும் ஹைட்டு, வெயிட், செஸ்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. மீதி உள்ள பதவிக்கெல்லாம் அது தேவையில்ல. விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் தேவையில்ல. ஓகேவா, இதுல இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இது போன்ற பதவிகளுக்கு மட்டும் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் அப்படின்னா 163 சென்டிமீட்டரும், பெண்கள் அப்படின்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் சம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதே மாதிரி செஸ்ட்டும் பாத்தீங்கன்னா 79. அதே மாதிரி 5 சென்டிமீட்டர் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்போ ஃபுல் இன்ஸ்பிரேஷன் அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதே மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டவங்க எலிஜிபிள் இல்லை இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் பதவிக்கு மட்டும். ஓகே, தமிழ் நாலேஜ் கட்டாயம் இருக்கணும். தமிழை நீங்க ஒரு பாடமா எடுத்து படிச்சிருந்திருக்கணும். ரேங்கிங் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் கவுன்சிலிங் எது ஹையர் குவாலிஃபிகேஷனோ அதை பொறுத்தவரையும் நீங்க வந்து போஸ்ட் சூஸ் பண்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்ன குவாலிஃபிகேஷனோ அதை பொறுத்து அப்ளை வந்து நீங்கள் பண்ணுவீங்க. மற்றபடி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 கொஸ்டின் 150 மார்க். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. சிலபஸ் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். மொத்தமாக 200 கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்டின் ரைட்டோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த வேலை. ஓகே, கட் ஆஃப் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து எப்படி படிக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். நோட்டிஃபிகேஷனில் 22வது பக்கத்தில் என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ இந்த மாதிரி வெயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஃபேஸ் கிளியராக தெரியணும். அதில் உங்களோட பெயரை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் கிடையாது, ஃபோட்டோ எடுத்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். Candidates shall upload their photograph taken on or after the date of notification. இன்னைக்கு இல்லை இன்னைக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவா ரீசன்ட் ஃபோட்டோவா இருக்கணும். இது மாதிரி தான் இருக்கணும்.
அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டை தான் நீங்கள் வந்து போடணும், டேட் ஆஃப் பர்த் கிடையாது. இந்த மாதிரி கிளியர் ஃபேஸாக ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். கண்ணாடி, தொப்பி இதெல்லாம் எதுவும் போடாதீங்க. ஷேட் இருக்கிற மாதிரியும் ஃபோனில் எடுத்து செல்ஃபி அப்லோட் பண்ணுற மாதிரி இதெல்லாமே வச்சுக்காதீங்க. எக்ஸாம் சென்டர் தமிழகம் முழுவதும் ஆல் டிஸ்ட்ரிக்ஸில் பெரிய பெரிய ஊர்களில் எல்லாமே இருக்குது. நீங்கள் நியர்பையில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வந்து எழுதிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறது 100 ரூபாய் தான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீ அவைல் இதுவுமே இருக்குது. அதை நான் அப்ளை பண்ணுறப்போ சொல்கிறேன் அதை எப்படி நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி கரெக்ஷன் விண்டோ இந்த போன்ற விஷயங்கள் இருக்குது. நம்ம டேரெக்டாக 55வது பக்கம் போயிடலாம். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. சிலபஸ் தமிழ் தகுதி தேர்வுக்கு என்ன சிலபஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்ன சிலபஸ் எல்லாமே டீட்டெயில்டாக தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஆப்டிடியூடில் என்ன எல்லாமே. அதே மாதிரி எக்ஸாமுக்கு எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி போகணும், ரிப்போர்ட்டிங் டைம், அலாரம் பெல் எக்ஸாம் நடக்கிறப்போ எத்தனை டைமுக்கு 1 டைம் வந்து நடக்கும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து இன்னும் எவ்வளோ டைம் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் 1 டைம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள். நான் கூட சில விஷயங்களை வந்து நான் விட்டுருந்துருக்கலாம். நீங்கள் 1 டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் வேலை கமெண்ட்ஸில் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இதுக்கு எப்படி படிக்கிறது, அப்புறம் பெஸ்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.